ஹாய் ஹலோ என்ன காட்டிகிட்ருக்கேன்னு தெரியுங்களா? இன்றைக்கி சூப்பராக தக்காளி செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 30 to 40 நாளில் உங்களுக்கு தக்காளி வேணும்னா நீங்கள் தாராளமாக இந்த நீங்கள் கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு ஊற்றுற தண்ணியிலேருந்து வரக்கூடிய தக்காளிலேயே உங்களுக்கு செடி சீக்கிரம் கிடச்சிரும். இப்படி இருக்க தக்காளி செடியில் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ வச்சுருக்கு பார்த்தீங்களா? ஆனால் இதில் இருக்க ஒரு பெனிஃபிட் பார்த்திங்களா, வைக்கிற பூ மொட்டு வச்சுட்டு வைக்கிற பூ எல்லாமே கம்பல்சரி காயாக மாறுது. அந்த காய் எல்லாமே தக்காளி பழமாக மாற ஆரம்பிக்குது. தெரியுதுங்களா? ஸோ நீங்களும் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம பெருசாக ஒன்றும் நம்ம செய்யலனாலும் பரவாயில்ல. இது வருங்க குட்டி சின்ன சின்னதாக நம்ம வீட்டுக்கான அறுவடையை நம்ம தாராளமாக நம்ம செய்யலாம், நம்ம ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஆல்மோஸ்ட்டு பெரிய சைஸாகவே இருக்குது. தெரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு 30 to 40 நாள்லேயே நமக்கு கிடச்சிரும். ரொம்ப ஈஸியும் கூட. நம்ம இதுக்காக மருந்தடிக்கணும் அதை பண்ணிடும் அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் வீட்டுக்கு உபயோகம் பண்ணுற தண்ணியவே நம்ம ஊற்றலாம். எப்படின்னா பாத்திரம் கழுவுன தண்ணியாக இருக்கட்டும், இல்லை துணி துவைக்கிற தண்ணியாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா நீங்கள் காய்கறி அரிசி கழுவுகிற தண்ணி இதெல்லாமே நம்ம ஊற்றினாலே நமக்கு இது போதுமானதாக இருக்கும். அதிகப்படியான தண்ணி செலவும் கிடையாது. அதே மாதிரி வளர்க்குறது ரொம்ப 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 ஈஸி. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தக்காளி செடி வளர்க்க கஷ்டமாக இருக்கா ஈஸியாக இருக்கான்ட்டு. எனிவே இன்னொரு வீடியோவில் சூப்பராக பார்க்கலாம். பாய் பாய்ங்க.